செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கங்கா அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோட காலடி இது? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிடும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சட்டா அப்ப தொடச்சாது விடுறோமா? போகல. ஐயோ குட் மார்னிங் தலைவரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஜிப்பு தகராறு பண்ணுது. என்னங்க ஜிப்பு போற வழியில போட்டுக்கலாம் வாங்க. டைய கட்டு வந்துறேனே. என்ன ஒரு நாளைக்கு டை இல்லன்னா என்ன இப்ப? வாங்க. காக்கா மாதிரி பறக்கறியே. ஒருவேளை பட்டி கிடக்க மாட்டியா? உடம்பு குறையாதா? நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்கறேனா? டிஃபன் இல்லனா பரவாயில்லைங்க. ஆனா உங்க அம்மா பாக்க பார்வை இருக்கே. பேசாம அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயிலாம் போடு. எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா. அங்க குழந்தை எங்க? குழந்தை மீனா போய்ட்டா. வாங்க. இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா? பாத்துருவோம். ஐயோ, அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா, குட் மார்னிங். பாட்டி சொல்லிருக்காங்களா? ஏன் சித்தப்பா அப்படி கத்துறீங்க? என்ன நீங்க இப்பதான் வரீங்களா? வாங்க சீக்கிரம் போலாம். என்னடா ராஜா, வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்னா பையன் நீ விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கொட்டை வெள்ளை எடுக்க தாண்ட போறேன். எடுத்துட்டு போற. சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரேம் போடுறவரா? வக்கீல்டா யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தர்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. மண்டையா பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள், நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி கொடுமா. அத்தார்ட்ட மாமா. அன்னைக்கு வாவூசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு. உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குஞ்சவதானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறாங்க நினைச்சுப்பேன். ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா அம்மா அம்மா பெரிய துலானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராதசுவாசி பண்ணுச்சு. அவ கிடக்கலாம் நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம். தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாம அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்டசபையா நடக்குது. அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ, நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க? இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க. அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க.
ஏண்டா என் செருப்பு பார்வை போட்டு வந்தது போட வேணாம்னு சொல்லிருக்கல, நீ போட்டியா? நான் தான் அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது, இங்க ஓடி வந்தேன், அது அப்படி ஆகி போச்சு. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற? தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய் தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. என்ன நீ ஏன் சீட்டை பாக்குற? பாக்க பக்கத்துல வச்சுக்க, பாக்க நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிறு முக்கத்தையும் போட்டு ராஜாத்தி மாதிரி உட்காந்துருந்தா கேம் வைக்க முடியாது. போடு, பார்த்து போடணும். அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா? ராமநாதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தான் சொல்றேன். சீனாத்தானா, நாவண்ணா, மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். அது ரைட். இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. ஒன் கார்டு தான். போடு. இது எட்டா? ஆஹா, நீ என்ன எடுத்த? ராணிப்பா. ராணி ஞாபகத்துல இருக்கு. அடுத்த ரவுண்டு பாக்குறேன். எடுத்துக்க எடுத்துக்க. இப்படி காட்டினா 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொன்னீங்களா? எப்படி இருக்கு? அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஹார்ட்டே இல்ல. இல்லன்னு சொல்லிடுறீங்க, லைஃப் அது. தேங்க் யூ. முதலியா இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல, இப்ப 8 மாசத்துக்கு முந்தி உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? என்ன? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது, திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. வெல்கம் சார். வாங்க, வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இவர்தான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன், அதான் வாசனை அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேட் மேரேஜ், அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ். 4. மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யம். அப்பா தப்பா சொல்றாரு, வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம். தேர்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு. என் சன்னு இல்ல, இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது, ஒன்னும் அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அண்ணன் கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும், அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும், அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க, அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க, அப்பா தாண்டவே மாட்டார். பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு இருக்கு. நீங்க பொண்ணை கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம்.
முதலியார் சரஸ்வதி சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆவது பாம்புலப்பா. பொண்ணு வருது, பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அவளுடைய அலங்காரத்தையும் வரையும் பார்க்கும்போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குறாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? ஓ ஓ ஓ தாராளமா. உலகாதன அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓஹோ, அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? என்ன பாத்துட்டீங்களா? அது போதும். அவர் நல்ல ஹைட், நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல. என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்கள மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்சே இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். ஹலோ, இப்பதான் வந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. சரி பரவாயில்ல. அட நீங்களா? கில்பர்ட் கம் ஹியர். எஸ் மேடம். ஐயாவுக்கு 2 ஐஸ்கிரீம் கூட. 2 இருக்குங்க. என்னதா இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளையோட தம்பி இல்லையா? அதனால ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு அவ்வளவுதான். இருக்குங்க. இன்னைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன், நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன். நாங்க கடமைக்குல கல்யாணத்தை கொடுக்கறோம். அது இல்லாம நல்லா இருக்காது. இருக்குதுங்க, நீங்க வச்சிருங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப சூடா பேசுறீங்க. உங்க கை பட்டதுன்னா ஐஸ்கிரீம் ஊறிடும். அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட். ஷட் அப். நீங்க தான் ரொம்ப கூலா பேசுறீங்களே. நீங்க தொட்டோன்னு அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படியே ரொம்ப உரைச்சிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லா இருக்காது. வச்சிருங்க. ஆஹா, ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா? எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன், அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்சேன். இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். Kill but don't kill. பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸும் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வித்துடுவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க. முத நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். அடுத்த நாள் அதே வண்டியில மருந்தை கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். நாளைக்கு எங்க ஃபேக்டரியில இருந்து 2 கப் ஐஸ்கிரீம் கொடுத்து விட்டுமா? நல்லது நல்லது. அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. இப்போ இத சாப்பிடுங்க. ஓகே? நல்லது நல்லது நல்லது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ. ஏய் எட்ரா. என்னடா சிட்டு ஒண்ணியும் சுத்தி சுத்தி வரா? பொண்ணுக்கு தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு தம்பி. பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிள்ளையோட தம்பியோட ஃப்ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் முதல்ல எந்திரா. Yes please. Yes sir. Hello. Hello. Thank you. Gulfi please. Hey. Yes sir. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அந்த பத்து தூக்கி தான் வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேற்கு போறது ஜான்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? நீயா நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கிடையாது. கோழிக்கறி என் வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்டா முட்டை போடவே பயப்படுது. இனிமே
சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயா திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்புறோம். ஓடி வந்துடுறா கழட்டிக்கிட்டு பசங்க. அப்பா பிறந்த ஊர்ல அடிச்சு தேத்திட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு விட்டாங்களே. எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்குடா. பார்த்தா வண்டியில ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி செட்டப் பண்ணிடு. அண்ணே வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியே வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்துரு. எங்க போனவனை காணோம். ஏய் ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய் நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அம்மா நீ பின்னாடி ஏறு. தூக்கு. ஏறு. ஏறா. இந்தா. புடி 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 புடி. சீ முதல்ல பறந்து போறோம். சோத்து கை குடுறா. எங்கடா மோதிரத்தை விட்டுட்டேன். எவன் மோதிரத்தை உருளான்னு வந்திருக்கேன்? ஏன் மச்சான் பழச கலர்ற நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய் உன்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ரங்கசாமிலடா. உன் பேரை வச்சுக்கோ. உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க் யூ. ஏய் குறா திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருடறேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிடுறீங்க? ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க. கவர பண்ண மாட்டீங்களா? ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். எங்க பாட்டியம்மா இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம் லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? வீடுங்கண்ணா. அது இருக்கட்டும். எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் தான் நினைக்கிறேன். இத பாரியா தினம் நீ இப்படி திருத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க. ஆம்பளைக்கு சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டான்? சாப்பிட்டமா பாய போட்டமா படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா உன்ன மாதிரி தான் அண்ணாங்கிறாங்க. இத பாரியா இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக. ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக. பிடிச்ச பள்ளி. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீனியா? என்னடா ரங்கா ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்க. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல
நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போ வெளியே. ஏன் ஆண்டி இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர் தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாரு. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பை கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி எடுத்துட்டியா? எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி வாங்க. இறக்கடா. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்து இருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்திருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போறேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வெறுங்கையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ல கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரங்குடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் தீர்ல நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மிரல்ல, நாய் குலைக்க நான் மிரல்ல, நாய் குலைக்க. திரும்ப நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க? காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறா? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அதுக்கு உரம் வேணும் இல்ல, பக்கத்துல பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்மந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்களா? என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர்ல அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாரு. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. என்னடா உட்காந்து சிகரெட் குடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் புடியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? இதென்ன ஆபீஸா? போங்க, ஏஞ்சி வெளியே போங்க. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசு. வாடா டேய். தனியா பேசுவோம், வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி. நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நான் பார்த்தேன். பாத்துட்டான். பாத்துட்டியா நீ?
நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இந்த 2 ரூபாய் சாப்பிடு. என்னடா பட்டாத? சரி சரி 5 ரூபாய். என்னடா பார்வை? சரி 10 ரூபாய். என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது. எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உள்ள கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப 7 மலையே துண்டுலாம தர்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு? அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். Thank you. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்காரன் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் நான் விற்பேன். பத்தியா? உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். கார்வடிக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமா. ஏய், பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை ரொம்ப நல்லா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. சோல்படி வாங்கி நான் தான் போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைனா? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கரை கூப்பிட? வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவனை பிடிக்கும். இவனே? இவனை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. 2 பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பான். கேட்டது? எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு கானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளிய போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளிய போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. நம்ம அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப என் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டியில குளிர்
அதனால தான் நடுக்கிற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி அந்த தாடிக்கார பையன் கில்பட்டுச்சானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலியை உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட் கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சிட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா கெட் அவுட். முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்டப்பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கிற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி எனக்கா விட்டு சமயக்காரன் பரவாயில்லப்பா. மீன், கோழி, முட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடேப்பா எவ்வளவு பெரிய பீஸ். ஐயப்பா ஒண்ணா முதலாளி உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னடாது? பினிஷிங் தகராறு. உங்க ஐட்டம் வந்தாச்சோ? கேப்ப கூழு, உப்பில்லா, மோரு, உப்பில்லா, தொட்டுக்க கீரா. என்ன இல்ல உப்பில்லா. இதுலயா? அது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர். வள்ளி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. எனக்காக பிறந்தவன நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூழு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாம, 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாம, 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம, ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும். மேடம் ஆர்டர். நான் என்ன சாமியாரா வியாதியஸ்தனா? எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. கிஷ்கும்பா.
முதலாளி என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோப்பா. வேண்டாமா? சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? அது சத்தியமா போகல. ஒன்னே யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா. ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான். என்ன கேஸ்? கொலை கேஸ். கொலை கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா? கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு. பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, கில்பர்ட் ஜான. 2 பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் 2 பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சே அவன். உங்களுக்கு வேணா? அவன் நல்லவனா இருக்கான். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது 1 2 முதல்ல என் மோதிரத்தை கலட்டினா பொறுத்துக்கிட்டேன். 2வது என் சட்டையை கலட்டினா பொறுத்துக்கிட்டேன். 3வது என் காதலிய ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இஞ்சி எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளர்ல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படியே? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணி. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க அடிங்க. அதுக்குள்ள நானும் இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட். குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. படுங்க. கனவெல்லாம் வரும். படுங்க. ஓகே. Have a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு, ஜிலு, கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கி பண்ணியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். ரெண்டு கண்ணு தெரியலையா? எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா? சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். குட்டி எல்லாம் நல்லா இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல? சொல்லு நீயா? கில்பர்ட், உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோரிச்சா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான். யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கு உழ வச்சு இல்ல,
இன்னைக்கு உன்னை நடுத்தருக்கு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கே என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, ஊரை ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்தா தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? கரையவனா வருவான், வட்ட வைக்க கொன்னுடுவேன். கொன்னு அப்படி யாரை நம்பி நான் பிறந்த, போங்கடா போங்க. டிரைவர், இவ்வளோ வண்டியில ஏத்து. கமான், ஃபாலோ மீ.